சித்து கேபினுக்கு தெண்டல் வரா? எதுக்கு வரா? சித்து, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க, என்ன ஹெல்ப்? நான் இப்போ அவசரமா வெளியில போகணும். போயிட்டு வாங்க. அதையும் என்கிட்ட சொல்றீங்க? மேனேஜர் கிட்ட கூட நான் சொல்லிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சித்து, அது இல்ல. உன் வண்டியில என்ன டிராப் பண்ண முடியுமா? ஏன் உங்க வண்டி என்னாச்சு? இப்பெல்லாம் என் வண்டி அடிக்கடி ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. சரி, நீங்க எங்க போகணும்? இங்க பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தான். காஃபி ஷாப்புக்கா? ஆஹா, தென்றல் சித்துவ காஃபி ஷாப்புக்கெல்லாம் கூப்பிடுறா. என்னதான் மச்சான் விலகி விலகி போனாலும் தென்றல் அவனை நெருங்கி நெருங்கி தான் வரா. இப்படியே போனா ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்கும் லவ் டெவலப் ஆயிடும். என்னங்க இந்நேரத்துல காஃபி ஷாப்புக்கு? ஏதாவது ஸ்பெஷலா? அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்ல. ஆகாஷ் வர சொல்லிருக்காரு. ஓ அப்படியா? ஆகாஷ் ப்ரோ கூப்பிட்டுருக்காரா? சரி சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். போலாமா? நம்ம மச்சான தென்றல் ஜோடியா போறத பாக்கும்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. இந்த நேரத்தை நம்ம ஏதாவது பாட்டு பாடியே ஆகணுமே. திடீர்னு பாட்டு வரவே மாட்டேங்குதே. சரி, அடுத்த சீன்ல பாடிக்குவோம். தென்றல், நான் கிளம்புறேன். ஏய் இரு. என்னங்க? எங்க கிளம்பிட்ட? உள்ள வா. நான் எதுக்குங்க உள்ள? ஆகாஷ் ப்ரோ தனியா உங்க கூட பேசணும்னு நினைப்பாரு. நடுவுல நான் எதுக்குங்க நந்தி மாதிரி? நான் கிளம்புறேன். ஏய் இருன்னு சொல்றேன்ல. என்னங்க? இல்ல, ஆகாஷ் லேட்டா வந்தாருன்னா அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கும். அப்புறம் அவர் மேல டென்ஷன் ஆகி எனக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு எங்களை சமாதானப்படுத்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்ல இல்ல, வேணாம். தேவையில்லை தானே? அதுக்கு தான் சொன்னேன். அட்லீஸ்ட் ஆகாஷ் வர வரைக்கும் நீ என் கூட உள்ள வந்து என் கூட பேசி கம்பெனி கொடுத்துட்டு போ. ப்ளீஸ் சித்து. சரி இருங்க, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், ஆர்டர் சார்? இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, அவர் வந்ததும் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே சார். சித்து, என்னங்க? என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்ப. இப்ப என்ன அமைதியா இருக்க? இல்ல, என்ன பேசுறது? அதான். உனக்கு பேச தெரியாதா? நீதான் லொட லொடன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தானே இருப்ப. உனக்கு என்ன சொல்லியா தரணும்? இல்ல, அது வந்து யாரு? நம்ம சிறுத்தை தான் கால் பண்றேன். சொல்றா. மச்சான், நீ இப்ப எங்கடா இருக்க? ஆகாஷ் தென்றல் மீட் பண்றதுக்காக காஃபி ஷாப் வர சொல்லியிருந்தாரு. தென்றலும் வண்டி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நானே டிராப் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் நீ இங்கிருந்து போகும்போது நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. காஃபி ஷாப்ல தான் இருக்க. ஏன்டா கேக்குற? சும்மாவா சொன்னாங்க? காதலியின் கடைக்கன் பார்வை பட்டு விட்டால் இம்மண்ணின் மைந்தருக்கு மனையும் ஒரு மடுவாகும்னு. அதுக்குள்ள காஃபி ஷாப் போயிட்டியே. டேய், இங்க இருக்கிற காஃபி ஷாப்புக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான்டா இருக்கு. அட போடா, நீ கொஞ்சம் கூட ரசனையே இல்லாதவன்டா நீ. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, உன் கூட பைக்ல வந்தது சாதாரண ஆளா? உன் லவர் தென்றல்டா. டேய், லவ்வரோட பைக்ல போகும்போது 2 கிலோமீட்டர் தூரத்தை 200 கிலோமீட்டர் தூரமா நினைச்சு எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா போகணும்டா.
ஒண்ணு இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரோட்ல ஸ்பீட் பிரேக்கரு, மேடு பள்ளம், இதையெல்லாம் தேடி தேடி பார்த்து பார்த்து அதுலயே வண்டியை ஓட்டணும். அப்பதான் 2 பேர் பாடியும் டச் ஆகும். அந்த டச்ல லவ் டச் கிரியேட் ஆகும். இதையெல்லாம் மிஸ் பண்ணி பொசுக்கு கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டியடா. நீ இப்ப என்ன பண்ற? அங்க இருந்து கிளம்பி வரும்போது வண்டியை எவ்வளவு ஸ்லோவா ஓட்டி வர முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு வா. சரியா? என்னடா முடிக்கிற? சரின்னு சொல்றா. மச்சான் ஒரு நிமிஷம் இரு, இங்க சரியா சிக்னல் கிடைக்கல, நான் இதோ கூப்பிடுறேன். எனது சிக்னல் கிடைக்கலையா? இவனுக்கு தான் லவ்னாலே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம். சிக்னல் கிடைக்காம போற மாதிரி தெரியலையே. சிறுத்தை கிட்ட ஏதோ ஏடா கூடமா பேசுற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஹலோ டேய், இப்ப கேக்குதாடா? சொல்லு மச்சான், நல்லா கேக்குது. சொல்லு சொல்லு. டேய், நான் சொன்ன லவ் டிப்ஸ்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டியா? நல்லா ஏத்திக்கிட்டேன். என் லவ்வுக்கு நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணும்போது உன் லவ்வுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்? நிஜமா சொல்ற? ஆமா மச்சான், நான் இப்போ உன் லவ்வுக்கு எப்படி ஹெல்ப் பண்றேன்னு மட்டும் பாரு. இப்ப நீ இமிடியேட்டா போன மேக்னாட்ட கொடு. ஒரு நிமிஷம் மச்சான். மேகு, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், நமக்கு கரெக்ட் ஆகல, இவன் என்ன டிப்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்றான். சரி, அதையும் பாப்போம். ஆகனா சித்து பாய் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அவ திடீர்னு வாழ நாயனாட்ட போன கொடுன்னு சொல்லிட்டா. இந்த வாழுன்னு சொன்னா பாத்தியா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எதுவும் பேசாம அமைதியா வந்துட்டேன். நீ பேசு. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்ல போறான்? சிறுத்த ஒரு நல்லவன், காதல் இளவரசன், உன்னை கண்கலங்காம பாத்துக்குவான். அவனை பார்க்கு கூட்டிட்டு போ, தியேட்டருக்கு கூட்டிட்டு போ, அவனுக்கு பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்கி கொடு, வயிறு முட்டை சாப்பிடுவான்னு சொல்ல போறான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் அவன் சொல்லிதான் நீ செய்யணுமா? உனக்கே தெரியாது பைத்தியக்காரன். நீ பேசு. நாம என்ன காதலுக்கு கத்துக்குட்டியா? சிறுத்தை குட்டி, இதெல்லாம் அவனுக்கு எங்க புரிய போகுது? நீ பேசுறா செல்ல குட்டி. என்ன மாதிரி ஸ்மார்ட்டா ஒரு பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். போன குடுறா, சும்மா பைத்தியம் முறை ஒன்று இருக்கட்டும். சொல்லு சித்து. மேக்னா, என்ன ஏதுன்னு கேட்காம சிறுத்தை கன்னத்துல ஓங்கி பலார்னு ஒரு அரவுடு சத்தம் எனக்கு இங்க கேட்கணும். உடனே பண்ற சித்து. உடனே பண்றியா? ஒருவேளை முத்தமா இருக்குமோ? எதுக்கும் கண்ணத்தை பேவரா வச்சுக்குவோம். என்ன சித்து, சத்தம் கேட்டுச்சா? கேட்கலையே. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. இப்ப கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய். மேகு, எதுக்கு என்ன அடிச்ச? சித்து அடிக்க சொன்னா நான் அடிச்சேன். அவன் இதுக்கு தான் உங்ககிட்ட போனை கொடுக்க சொன்னானா? வேற என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டனே. ஒண்ணு அவன் அடிக்கிறான், இல்ல போனை கொடுத்து இவள அடிக்க வைக்கிறான். அந்த கார்னர்ல ஒயிட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்குல்ல, ஆமா. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு வேற மாதிரி பொண்ணு போல இருக்குடா. வேற மாதிரினா? அதான்டா அந்த மாதிரி. எதை வச்சுடா சொல்ற? அந்த பொண்ணு 2 வாரத்துக்கு முன்னாடி அவ உட்பியோட இங்க வந்திருந்தா. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அந்த நேரம் புதுசா ஒருத்தன் வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சான். இன்னைக்கு என்னடானா, அந்த பொண்ணு அவன் உட்பியை கழட்டி விட்டுட்டு அவங்கள சமாதானப்படுத்தி வச்சவனோட இங்க வந்திருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? சமாதானப்படுத்த வந்தவன தனக்கு சாதகமாக்கிட்டான் தானே அர்த்தம். ஏன்னா அந்த பொண்ணு இப்படி இருக்கு? ஆமாண்டா, இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் நம்பவே கூடாது. மாசத்துக்கு ஒருத்தன், வாரத்துக்கு ஒருத்தன் மாத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாளுங்க இவளுங்கெல்லாம். ஆமாண்டா. யார பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? கொன்றுவேன். இனிமே இந்த மாதிரி பேசுன. சித்து, என்னாச்சு? இவனுங்க உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீங்க யாருன்னு நினைச்ச? இவங்க என் ஃப்ரெண்டுடா. நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க உட்பியை மீட் பண்ணதான் இங்க வந்திருக்காங்க. அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவங்க வண்டி பிரச்சனை ஆச்சுன்னு டிராப் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கேன். அது தெரியாம என்ன இவங்களையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா? சாரி சார். ஏய்,
சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏய், சித்து விடு. டேய் நீங்க 2 பேரும் இன்னொரு தடவை தேவையில்லாம பேசுனீங்க அடிச்சே கொண்டு வா. போங்க நாங்க. நீயே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன என்னங்க எவ்வளவு தப்பு தப்பா பேசினானுங்க தெரியுமா? இந்த மாதிரி பொதுவான இடத்துல 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. இவங்களுக்குலாம் நம்மள பத்தி என்ன தெரியும்? நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? வா வாங்குறல்ல. ஆகாஷ் தான் கால் பண்றாரு. அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம். ஆகாஷ், நான் காஃபி ஷாப்ல தான் இருக்கேன். நீங்க வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. தென்றல், சாரி. எதுக்கு சாரி? சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முன்னாடி அங்க வந்துடணும்னு நினைச்சேன். ஆனா இங்க ஆபீஸ்ல திடீர்னு ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. மீட்டிங் முடியும்னு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஆனா எப்ப முடியும்னு தெரியல. நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு. அதான் வரும்போதே சும்மா கம்பெனிக்கு அப்படியே சித்துவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சித்து அங்கதான் இருக்கானா? ரொம்ப நல்லதா போச்சு. தென்றல், போன் அவன்கிட்ட கூட. சரி சரி, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே பேசுங்க. ஆகாஷ் பேசணுமா? சொல்லுங்க ப்ரோ. சித்து, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அது எங்க ஆபீஸ் அக்கௌண்டன்ட் பேர் கௌதம். அவருக்கு நேத்து தான் திருப்பதியில மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடிஞ்சு இந்நேரம் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா 11:30க்கு தென்றலோட நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா தென்றல காஃபி ஷாப் வர சொன்னதே அங்க கூட்டிட்டு போறதுக்கு தான். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா இப்ப ஒரு மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். அதனால என்னால இப்ப வர முடியல ப்ரோ. சரி, ஏன் சார்பா தென்றல் அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மேரேஜ் கப்பிள்ஸை விஷ் பண்ணிட்டு வந்துறீங்களா? அது இல்ல ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கௌதம் வீடு அந்த காஃபி ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. நான் தென்றலுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன். நான் உடனே கௌதம்க்கு கால் பண்ணி நீங்க 2 பேரும் வரதா நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் போயிட்டு வந்துறீங்களா எனக்காக? சரிங்க ப்ரோ. தேங்க்யூ சித்து. போகும்போது ஏதாவது பொக்கே ஏதாவது அங்க வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே சித்து, நான் லொகேஷனை ஷேர் பண்ணிடுறேன். தென்றல் ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காத. எங்க கம்பெனி ஸ்டாஃப் அவரு. எனக்காக நீயும் சிதுவும் போயிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். சரி ஓகே. சரி பை. நாம இவங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு பார்த்தா இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை இவங்க பின்னாடியே சுற்ற வைக்குது. லொகேஷன் ஷேர் பண்ணிட்டாரு, கிளம்பலாமா? போலாம். இங்கதான் லொகேஷன் காட்டுது. இந்த வீடா? சரி நீங்க இருங்க, நான் வண்டியை பார்க் பண்ணேன். போலாமா?
நான் சித்து, இவங்க தென்றல். ஓ ஆகாஷ் சார் சொல்லியிருந்தாரு. உள்ள வாங்க. வாங்க மேடம் வாங்க. காவியா she is my wife. ஹாய் ஹாய். இவரு சித்து சார், அவங்க தென்றல் மேடம். ஆகாஷ் சார் போன்ல சொன்னார்ல. ஓ ஆமா ஆமா. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க உடனே கிளம்புறோம். சார் வந்த உடனே எதுக்கு சார் கிளம்புறீங்க? நீங்க 2 பேருமே எங்களுக்கு சீஃப் கெஸ்ட். நான் உங்களை சரியா கவனிக்கலனா ஆகாஷ் சார் எங்களை கோச்சுப்பாரு சார். 2 பேரும் உட்காருங்க சார். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சார் உட்காருங்க சார். காவியா போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஓகே. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அப்புறம் சார் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதனால வந்துட்டோம். ஆகாஷ் தான். ஓ ஹலோ, சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், கௌதம் வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமா, இப்ப நாங்க அங்கதான் இருக்கோம். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. எனக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் அங்க வந்துடுறேன். சரி, ஓகே, வந்துருங்க. ஓகே தென்றல், பாய். பாய் ஆகாஷ். ஆகாஷ் இங்க வராராம். ஓ அப்படியா? சரி வரட்டும். சரி சார் வரட்டும். மேடம். தேங்க் யூ. காவியா, ஆகாஷ் சார் வராராம். அவருக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணணும். சரி வா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, வந்துடுறோம். சீக்கிரமா ரெடி பண்ணு.